கைனகோமாஸ்டியா சர்ஜரி பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்படாத சில விஷயங்கள். நிறைய பேர் கைனகோமாஸ்டியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் எனக்கு திரும்பி கைனகோமாஸ்டியா வருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அடலசன்ட் பீரியடில் கைனகோமாஸ்டியா வந்திருந்தா அந்த அடலசன்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது இட்ஸ் அன் இம்பேலன்ஸ், நோ எக்ஸசிவ் ஹார்மோன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இம்பேலன்ஸ் இருந்தனால உங்களுக்கு கைனகோமாஸ்டியா வந்திருந்தா 25 வயசுக்கு அப்புறமா நீங்கள் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலி திருப்பி அந்த கிளாண்ட் வராது. ஸோ உங்களுக்கு லேட்டர் இன் லைஃப் அந்த கிளாண்ட் திருப்பி வரத்துக்கு என்ன மாதிரி காரணம் அதை உண்டுபடுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்டிஸில் டியூமரோ இல்லை லிவர் சிரோசஸோ இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்னால சர்டன் மெடிசன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனால அது ஈஸ்ட்ரஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறனாலையோ ஈஸ்ட்ரஜனை மிமிக் பண்ணுறனாலையோ உங்களுக்கு கைனகோமாஸ்டியா திருப்பி வரலாம். பட் இல்லைனா கைனகோமாஸ்டியா சர்ஜரி செஞ்சதுக்கப்புறம் திருப்பி உங்களுக்கு ரெக்கரன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நிறைய பேர் நான் கைனகோமாஸ்டியா சர்ஜரி பண்ணேன், பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு திருப்பி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, தட் மீன்ஸ் இட் இஸ் அ ரெசிடுவல் கிளாண்ட். அதாவது ஃபுல் கிளாண்டை ரிமூவ் பண்ணாமல் சம் கிளாண்ட் வாஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அண்ட் தட் இஸ் வை யூ ஹாவ் அ ரெசிடுவல் என்லார்ஜ்மெண்ட். தட்ஸ் நாட் ரெக்கரன்ஸ், தட்ஸ் ரெசிடுவல். எந்த கிரேட் ஆஃப் கைனகோமாஸ்டியா இருந்தாலும் ஒரு ப்ரொசீஜர் அதுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு சின்ன அந்த கருவளையம் மட்டும் பஃபியாவோ ஒரு என்லார்ஜாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறும் தேவையானது கிளாண்ட் எக்ஸிஷன் மட்டும்தான், லைப்போசக்ஷன் தேவை கிடையாது. பட் அதையும் பெருசாக கொஞ்சம் கிளாண்ட் ப்ளஸ் ஃபேட் டிஷ்யூவோடு சேர்ந்து உங்களுக்கு செஸ்ட்டு பெருசாக மார்பகம் பெருசாக இருந்துச்சுன்னா தென் யூ நீட் லைப்போசக்ஷன் வித் கிளாண்ட் எக்ஸிஷன். ரெண்டும் தேவை.